மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கானில் கர்நாடக விரைவு ரயில் மோதியதில் 12 பயணிகள் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து மும்பைக்கு புஷ்பக் விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. மகாராஷ்டிராவின் ஜல்கான் மாவட்டத்தில் உள்ள பச்சோரா என்ற இடத்தை நேற்று மாலை 5 மணிக்கு அடைந்தது. அப்போது ரயிலில் தீப்பிடித்து விட்டது என்று யாரோ புரளி கிளப்பிய நிலையில் பயணிகள் சிலர் அபாய சங்கிலியை பிடித்து ரயிலை நிறுத்தினர். ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டு விட்டது என்ற பயத்தால் பெட்டிகளில் இருந்த பயணிகள் அலறிக்கொண்டே கீழே இறங்கி அருகில் இருந்த தண்டவாளம் வழியாக ஓடினர். அதே நேரத்தில் அந்த தண்டவாளத்தில் வந்த கர்நாடக விரைவு ரயில் பயணிகள் மீது மோதியது. இதில் 12 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் துண்டாகி பரிதாபமாக உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. அபாய சங்கிலி ஒலித்ததால் புஷ்பக் ரயில் திடீரென்று நிறுத்தப்பட்டதும் அப்போது பிரேக்கில் உராய்வு ஏற்பட்டு தண்டவாளத்தில் தீப்பொறி பறந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீப்பொறியை பார்த்து பொதுப்பெட்டியில் இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் கீழே குதித்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிராவில் ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியேற்றக்கூடிய இரங்கல் பதிவில் ஜல்கானில் நடைபெற்ற ரயில் விபத்தில் உயிரிழந்தோரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். ரயில் விபத்தில் படுகாயமடைந்த நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது. ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 1.5 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. இருட்டில் உட்கார்ந்து அமாவாசைகளை எண்ணிக்கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கள ஆய்வுக்காக சிவகங்கை சென்ற அவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் 161 கோடி மதிப்பில் 53,039 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அமைச்சர் பெரிய கருப்பன் முதலமைச்சருக்கு செங்கோல் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மு.க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்ததை பேசுவதாக விமர்சித்தார். 2011 திமுக ஆட்சி காலத்தில் உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் இபிஎஸ்ஸின் எண்ணமா என்றும் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவா? வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? எதை செய்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பது தங்களுக்கு தெரியும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. அதேபோல் நமக்கும் சோதனை ஏற்பட்டுகிறது. அந்த சோதனைகள் எல்லாம் வென்று 2026 அண்ணா திமுக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி காலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம். மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை, அவர்கள் முகங்களில் தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ உதயசூரியன் உடையில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து என்று அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவிக்கப்படும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பு வரும்.
டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக கிராம தலைவர்கள் குழுவுடன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த பிறகு அண்ணாமலை தந்த பேட்டியே இது. மதுரை மேலூர் அடுத்த அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து மத்திய அரசிடம் நேரடியாக கோரிக்கை வைக்க விவசாயிகள் குழு ஒன்றை தமிழ்நாடு பாஜக டெல்லிக்கு அழைத்து சென்றது. இந்நிலையில் மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை மத்திய இணையமைச்சர் எல்முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, விவசாயிகள் குழுவினர் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அப்போது டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதியளித்திருப்பதாக அண்ணாமலை கூறினார். உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம். 4981 ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம். அதை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்திக்குறிப்பு வரும். பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி சந்தித்து பேசி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் அவர் கூறினார். டங்ஸ்டன் திட்டம் ரத்து தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று காத்திருந்த மதுரை மாவட்டம் வல்லாளப்பட்டி கிராம மக்கள் ஏமாற்றமடைந்தனர். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்து போராட்டக் குழுவினர் வலியுறுத்தினர். இதனிடையே போராட்டக் குழுவினர் மத்திய அமைச்சரை சந்தித்ததால் டங்ஸ்டன் திட்டம் ரத்து தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று வெள்ளாளப்பட்டியில் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட தயாராக இருந்தனர். ஆனால் பிரதமரிடம் ஆலோசித்து நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியதாக தகவல் வெளியானது. இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வியாழக்கிழமை என்று வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் தாங்கள் கொண்டு வந்த இனிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கிச் சென்றனர். வாய் பொறுப்புல பேசக்கூடாது. ரெக்கார்டு மூலியமா எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். நல்ல செய்தி எங்களுக்கு வரணும். மக்கள் பூரா கவலைப்படுது, மனநோயில இருக்குது, மன நிம்மதி இல்ல, கவலையா கிடக்குதுங்க. டங்ஸ்டன் தொடர்பான நல்ல செய்தி வரும் நாளே தங்களுக்கு பொங்கல் திருநாள் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். டங்ஸ்டன் கனிமவள சுரங்க ஏல ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக வெற்று அறிவிப்பாக இல்லாமல் அரசாணை வெளியிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த விவசாயிகள் சங்க நிர்வாகி குறிஞ்சி குமரன், டங்ஸ்டன் திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவிக்காவிட்டால் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதமாக போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தார். நாம எதிர்பார்க்கிறது மத்திய அரசினுடைய ஒரு அரசாணைகளை திட்டம் கைவிடப்பட்டது, டோட்டலி டிராப்டுன்னு சொல்லிக்கிற விஷயங்களை தான் நாம் எதிர்பார்க்கிறோமே தவிர மத்திய அமைச்சர்களுடைய வாக்குறுதியையும் பேச்சையும் இல்லை. இங்கே அது கூட இல்லை. ஏன்னா கிஷன் ரெட்டி திட்டம் வராதுன்னு சொல்லிட்டாரு, இல்லை நாளைக்கு ஆர்டர் போடுறோம்னு பேட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்னாலும் கூட ஓரளவுக்கு அதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரியான பேச்சுகள் எதுவுமே இல்லை. எங்களுக்கு தேவை வெற்று அறிவிப்பு இல்லை, அரசாணைகள் தான். டங்ஸ்டன் திட்டத்தை நிறைவேற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் குறிஞ்சி குமரன் தெரிவித்துள்ளார். சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் மீது நீலாங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் போராட்டம் அறிவித்திருந்தனர். இதனையடுத்து நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு அருகே 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மே 17 இயக்கம் உள்ளிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். அப்போது பாலவாக்கத்தில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது சீமானின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கு. ராமகிருஷ்ணன், திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டின் சாவர்கர் சீமான் என்று மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி காட்டமாக விமர்சித்துள்ளார். சீமான் வீடு முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்ற அவர் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானுக்கு எதிராக சிறு துளிதான் திரண்டிருப்பதாக தெரிவித்தார். பிஜேபியும் சீமானும் வேறு வேறு அல்லங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே பெரியாரை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டினோட தலைவர்கள் இழிவுபடுத்தின அரசியல் செஞ்சது இல்லை. இவர் தான் பிஜேபி தான் சேர்ந்து பண்றாங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியாரின் பெருமைகளை இளம் தலைமுறையினர் தேடி தேடி படிக்க ஒரு வகையில் சீமான் வழி செய்திருப்பதாகவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு யார் அந்த பெரியார் என்று தேடி தேடி பெரியார் கருத்தை இப்போது தேடி படித்து
அவருக்கு பெரியாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இப்போது கடந்த காலங்களில் செய்த வேலையை இப்போது சீமான் செய்திருக்கிறார். சீமானின் அரசியலுக்கு இது இறுதி காலம் என்றும் கு. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.